ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகு சீரியல் அடுத்தது நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமாவை பார்க்கலாம். வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடவும் ரேவதி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததாக விடிஞ்சதும் ரேவதி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க குடும்பமே ஷாக் ஆகுது. ஒன்று என்ன ஆச்சுன்னு கேட்கவும் நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் பாக்கியராஜ் சொல்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றாங்க. சுரேஷ் இருந்துட்டு என்னென்ன சொல்கிற, மாமாவை இப்படி அக்காவை வந்து வெளியே உட்கார வச்சாங்கன்றாங்க. ஆமாடா, வெளியே தான் உட்கார வச்சிருந்தாங்க ரேவதி. என்னை போகும்போது ரேவதி வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சுன்றாங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சுரேஷோடைய அப்பாவும் அம்மாவும். ராஜலட்சுமி என்ன ரேவதி இதுன்றாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மான்றாங்க. என்ன ஒன்றும் இல்லைன்ற, இங்க பாரு ரேவதி, உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றத நிப்பாட்டிக்கோ சரியா. இந்த அளவுக்கு உன்னை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான், உன்னை கொடுமைப்படுத்தியிருக்கான்னு கூட சொல்லலாம். நீ என்னடனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிதான் பேசிட்டு இருக்கான்றாங்க. இனிமேல் நீ அங்க போக வேண்டாம், வரட்டும், வந்தா இங்கவே பேசிக்கலான்றாங்க. நான் அவ்வளவு கூப்பிடுறேன், அப்ப கூட உன்னை மிரட்டி தானே உள்ள கூப்பிடுறாருன்றாங்க. வலுக்கட்டாயமா உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு நடிச்சிருக்காரு அந்த ஆளுன்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மலரால ஃபீல் பண்றாங்க. தங்கராஜன் நீங்க ஏன்னா இப்படி மோசமா நடந்துக்கிறாருன்னு தெரியல. மாப்பிள்ளை நல்லவர் தான், ஏன் அவர் இப்படி பண்றாருன்னு தெரியல. அப்பா போதும்ப்பா, மாப்பிள்ளை நல்லவர்ட்டு தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடாதீங்க அப்படின்னு பாக்கியராஜ் கத்திட்டு இருக்காங்க. நீங்க அப்படி பண்ணிதான் அவரு நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு நம்ம ரேவதி இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. இன்னும் என்னென்ன டார்ச்சர் பண்றாங்களோ அதெல்லாம் சொல்லாம மறைச்சிருக்கா. இப்படி ஒரு பையனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கப்பா அப்படின்ட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. பாக்கியராஜையும் சுரேஷையும் கட்டி பிடிச்சிட்டு ரேவதி அழுகுறாங்க. பாருங்கப்பா, ரேவதி எவ்வளவு பயந்து போயிருக்கா, எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கான்ட்டு, அந்த அளவுக்கு அந்த தங்கராஜ் பண்ணி வச்சிருக்காருன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ராஜலட்சுமி ராகவும் ஷாக் ஆகுறாங்க ரேவதியை பார்த்து. அடுத்து நம்ம தங்கராஜ் அவங்க என்ன செய்ய போறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.